வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் கருணையினால் இயற்கை யோகா மையம் இன்று அபிராமி அந்தாதியில் 10வது பாடலை சொல்லி மகிழ்கிறது. இப்பாடலை கேட்க, படிக்க, பாராயணம் செய்ய முழுமை பேறு கிடைக்கும். பாடலை வாசிப்போம். நின்றும் இருந்தும் நடந்தும் கிடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்தாள். எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே. நின்றும் இருந்தும் நடந்தும் கிடந்தும் நினைப்பது உன்னை, நின்றும் இருந்தும் நடந்தும் கிடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்தாள். எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே. இறையாற்றல் சக்தியாக நமது உடலில் செயல்படுகிறது. இது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞை, சகஸ்ராரம். இது தாமரைகளாக அபிராமிப்பட்டர் உணர்கிறார். எழுதாமரை, ஒவ்வொரு இடங்களிலும் ஒன்றுதல். எழுதாமறையில் ஒன்றும் அரும்பொருளே, ஒன்றுகின்ற பொழுது சக்தியாக அது மாறுகிறது. அதை அவர் நின்றும் இருந்தும் நடந்தும் கிடந்தும் பார்த்திருக்கிறார். எனவே பாடலிலே அப்படி பாடியிருக்கிறார். நின்றும் இருந்தும் நடந்தும் கிடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்தாள். எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே. அழிய முக்தி ஆனந்தமே. நின்றும் இருந்தும் நடந்தும் கிடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்தாள். எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே. அழியா முக்தி ஆனந்தமே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணைக்கு நன்றி.